இங்க டியூஷனை நடத்தவே கூடாதுன்னு சொல்லி பாண்டியன் கண்ணா பின்னான்னு எங்க ராஜியை கதிரையும் திட்ட ராஜி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க போய் தன்னுடைய அத்தைகிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. என்னால தானே நீங்களும் திட்டு வாங்குறீங்கன்னு சொல்லி இங்க கோமதி கிட்டையும் மன்னிப்பு கேட்க அதெல்லாம் விடுடி பாத்துக்கலான்ற மாதிரி இங்க ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல கதிரும் ராஜுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வர இங்க வந்து திண்ணையில உட்காந்துருக்காங்க தங்கமேல். அப்ப போய் தங்கமேல்கிட்ட கேட்கறாங்க, எதுக்காக நீ இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொன்னேன் கதிரை, உங்க அப்பா கிட்ட உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னனே அதுக்காக பேசுறீங்களான்னு சொல்ல, நான் அதுக்கு கேட்கவில்ல, ராஜியோட டியூஷன் விஷயத்தை பத்தி நீங்க எதுக்கு அப்பாட்ட அதை பத்தி பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை சொன்ன உடனே எங்க தங்கமயில் அப்படியே முகமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் கலங்கியே போயிடுறாங்க. இந்த விஷயத்தை இவர் கேட்டுட்டாரோ நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அதே நேரம் இங்க வந்து கதிர் சொல்றாங்க, நீங்க எதுக்கு ராஜே சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த அவங்க கிட்ட போய் நீங்க சொன்னீங்க, ராஜே இந்த விஷயத்த சொல்லியிருப்பால, நீங்க எதுக்கு அவ விஷயத்துல தலையிடுறீங்கன்னு சொல்ல, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்ல, இந்த குடும்பத்துல உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனா இல்லைன்னுலாம் சொல்லல, ஆனா அதே நேரம் ராஜியோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடுறது ரொம்ப தப்பு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போக, இதனால எங்க தங்கமேல ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. நேத்து என்னடானா அத்தை அந்த மாதிரி திட்டுறாங்க, இன்னைக்கு என்னடானா கதிர் இந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் கால் பண்றாங்க. பாக்கியத்துக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க, என்னடி சொல்ற, அந்த வீட்டுல ஒன்னு அப்படியே நடத்துறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா பண்றது, நேத்து கதிருக்கு சாப்பாடு கொடுக்க போனேன், அத்தை பேசினதை அப்படியே சொல்லிடுறாங்க, அப்படியே சொன்னாங்க உங்க மாமியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமான்னு சொல்லிட்டு அழுக, இன்னைக்கு அந்த கதிர் தம்பி என்கிட்ட வந்து ராஜ விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்கன்னு சொல்லி என்னைய திட்டுறாருமான்னு சொல்ல, என்னடி அந்த வீட்டுல உனக்கு இவ்வளவுதான் மரியாதையா, மூத்த மருமகளா இருக்க, நீ எதையுமே செய்யக்கூடாதா, அவங்களுக்காக யோசிச்சு பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தப்பா நினைச்சிட்டே இருப்பாங்களான்ற மாதிரி இங்க பாக்கியமும் திட்டுறாங்க. சரி நீ அழுகாத, நீ விடு, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்ல, அம்மா இங்க எல்லாம் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதமான்னு சொல்ல, நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன்டி, பேச வேண்டிய விதத்துல பேசி அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் வந்து போனையும் கட் பண்ணிட்டு உடனே கிளம்பி இங்க வீட்டுக்கும் வராங்க. வீட்டுல பார்த்தா கோமதி ராஜியும் வந்துட்டு காலேஜ் போகாம வீட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா அங்க வர பாக்கியம் வந்துட்டு சம்மதி அம்மாட்ட பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க முகம் வாடி இருக்கிறத பாக்குறாங்க தங்கமயிலோட முகம். இங்க வாமயிலு என்னாச்சுன்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, அது ஒண்ணும் இல்லம்மான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க தங்கமயில் வந்துட்டு, ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்றேன்லன்னு கேட்க, என்னடி உனக்கும் சரவணன் தம்பிக்கு எதுவும் பிரச்சனைன்ற மாதிரி பாக்கியம் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மான்னு இங்க தங்கமயில் சொல்லி சமாளிக்க, என்னன்னு சொல்லுடின்னு திரும்ப கேட்க, அதுக்கு உடனே இங்க மயிலு சொல்றாங்க, இல்ல இங்க கதிர் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல, அப்படியே சொன்னா அப்படின்னு இங்க கோமதியும் கேக்குறாங்க. ராஜியும் வந்துட்டு, உண்மையிலேயே கதிர் இப்படிதான் வந்து உங்கள்ட்ட பேசினாரன்ற மாதிரி கேட்கா, ஆமா நான் இன்னைக்கு காலையில வெளியில உட்கார்ந்துருந்தப்போ இப்படிதான் என்கிட்ட பேசிட்டு போனாரு, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லையாத, நான் எதுலையும் தலையிடக்கூடாதா, ராஜி விஷயத்த நான் வேணும்னு சொல்லல, யதார்த்தமா தான் சொன்னேன், அதை தப்பா புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு, எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்ல, ஓ அதனால தான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இப்போ உடனே வர சொன்னியான்னு கேக்குறாங்க. இல்லத்த, இந்த விஷயம்லாம் நான் அம்மாட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க, அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாதான் நான் அவளை பார்க்க வரணுமா என்ன, நான் இன்னைக்கு யதார்த்தமா வந்து அவளுடைய முகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நானும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன்னு சொல்றாங்க. உடனே இங்க கோமதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க நடந்தது சின்ன பிரச்சனை தான், ஆனா இங்க சின்னதா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட மயில ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா, அது மட்டும் இல்ல அவன் முகமே வாடி போயிடுது, என்ன இப்படி இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அவ அப்படித்தான் சம்மந்தி, அவளை நாங்க திட்டாம கொள்ளாம வளர்த்துட்டோமா, அதான் யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அவளுக்கு அழுக வந்துரும் அப்படின்னு சொல்ல, அட என்ன பொண்ணோ போங்க அப்படின்ற மாதிரி இங்க கோமதியும் பேசிட்டு இருக்க. ராஜி சொல்றாங்க, நான் வேணா அவருக்கு பதிலா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சொல்ல, நீ எதுக்கடி சாரி கேட்கிறேன்னு இங்க கோமதி சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த இங்க பாக்கியத்துக்கும் தங்கமயிலுக்கும் ஒரே ஆச்சரியமா போயிடுது. இவங்க கதிரை திட்டுவாங்க, கதிரை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா இங்க என்னடானா கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரில இருக்குன்னு பாக்கியம் உட்காந்துக்கிட்டு இருக்க. உடனே கோமதி இங்க ராஜி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா ராஜி, இங்க கதிர் கேட்டதும் தப்பு இல்ல, அவன் பேசினதும் தப்பு இல்ல, அதை தப்பா நினைச்சிட்டு இவ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கல, அதுதான் மிகப்பெரிய தப்பு, இவ இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால வீட்டுல இன்னமும் பெரிய பிரச்சனையாகும், அவர் கூப்பிட்டு கதிரை திட்டுவாரு, அப்புறம் கதிரும் பதிலுக்கு பேசுவான், இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில பெரிய பிரச்சனையே வர்றதுக்கு தான் இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன சம்மந்தி என் பொண்ணை பத்தி ஏன் எனக்கு முன்னாடியே இப்படி பேசுறீங்கன்னு சொல்ல, நான் உண்மையை தானங்க சொல்றேன், அவளை திட்டணுங்கிறதுக்காக சொல்லல, அவளை மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன்னு இங்க வந்துட்டு உடனே கோமதியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, இங்க பாரு மயிலு, அதிர உன்கிட்ட கேட்டது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல, நீ அவசரப்பட்டு சொன்னியோ இல்ல வேணும்னு சொன்னியோ தெரியல, ஆனா நேத்திலேருந்து நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை, ஏதோ படபடப்பாவும் இருக்க பதட்டமாவும் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை சம்மந்தின்னு சொல்ல, நான் அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியத்தோட வாயை அடக்கிட்டு இங்க தங்கமயில்கிட்ட கேக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லத்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க மயிலும். உடனே இதை கேட்ட இங்க கோமதி சொல்லிட்டு இருக்காங்க, சரி அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ராஜி பத்தின விஷயத்த நீ எதுக்கு மாமா கிட்ட காலையிலையும் போய் சொன்னேன், அதான் நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்லலாம்னு இருந்தோம், நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்ட அப்படின்னு சொல்றாங்க. இங்க ராஜி அமைதியா இருந்துகிட்டு இருக்க. இங்க உடனே பாக்கியம் வந்துட்டு தன்னுடைய மகளுக்கு சப்போர்ட் பண்ணி
பண்ணி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்கிக்காத கோமதி அதிரடியா சொல்றாங்க, இங்க பாரு மயிலு, இனிமே அவங்கவங்க விஷயத்த மட்டும் பாருங்க. இங்க சரவணன் விஷயத்துல ராஜியோ இல்ல கதிரோ வந்துட்டு எதுவுமே நடந்துக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. உங்களுடைய பிரச்சனையை நீங்க தனியா கவனிச்சுக்கோங்க, அவங்களோட பிரச்சனைய முடிவு எதுவா இருந்தாலும் அவங்க தனியா கவனிச்சுக்கட்டும். பேசாம அவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடுறது இதுதான் கடைசியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க மயில வந்துட்டு பாக்கியத்துக்கு முன்னாடி எச்சரிக்கிறாங்க. பாக்கியமே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாங்க. அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க பொண்ணு கொடுத்த இடத்துல கொஞ்சம் அடங்கி போக வேண்டிய நிலைமையில தான் இங்க பாக்கியம் இருக்காங்க. இங்க கோமதி என்ன பேசினாலும் தன்னுடைய கோவத்தை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இங்க பொண்ணு வாழணுமேன்றதுக்காக கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அவர் இங்க தானே டியூஷன் வைக்க வேண்டாம்னு சொன்னாரு, ஆனா கண்டிப்பா ராஜி டியூஷன் எடுப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியம் அதிர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு வெகுளித்தனமா இருந்தாலும் இன்னைக்கு இப்படி ஆக்ரோஷமா வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்ற குழப்பத்துல இங்க பாக்கியமா இருந்துகிட்டு இருக்க. அதே நேரம் இங்க வந்துட்டு தங்கமயில தன்னுடைய அம்மாவை பார்த்து கண் கலங்க, இங்கே சும்மா இருடி, பயத்திலே காட்டி கொடுத்துறாதன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு படபடன்னு பேசிட்டு கோமதியும் ராஜியை கூட்டிட்டு உள்ள போக, என்னடி இவங்க இப்படி இருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப டென்ஷன்லயும் அதே நேரம் இங்க பயத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா பாய்க்கியும் வாயவே திறக்க முடியல.